இடியாப்பத்தை சுதியோடு சாப்பிட்டிருப்பீங்க, இடியாப்ப கொத்து சாப்பிட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு இடியாப்ப சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கி நான் இடியாப்பத்தில் ஒரு பிஸ்ஸா செய்கிறேன். வாங்க பார்ப்போம் எப்படி செய்வதுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். மீதமான இடியாப்பம் இருந்தாலும் செய்யலாம். வெங்காயக்கீரை, ஒரு கேரட், எலுமிச்சை பழம், நோ சோப், கோழி பொரித்தது, வெங்காயம், கிழங்கு, முட்டை, இடியாப்பம். கிழங்கை துருவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க. இடியாப்பத்தையும் இந்த மாதிரி பீஸ் ஆக்கிக்கோங்க. பின் வெங்காயத்தை எண்ணெயில் பொரித்திடுங்க பொன்னிறத்துக்கு. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு கேரட் துருவினது, கிழங்கு துருவினதை போட்டு அதனுடன் சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்யுங்க. 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு கட்டி நோ சூப், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கட்டர் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாவற்றையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்யுங்க. வெங்காயக்கீரையை அதன் மேல் போட்டு மிக்ஸ் செய்து ஓரமாக வைங்க. பின் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 3 முட்டை, சீஸ் இருந்தால் அதனுடன் 3 துண்டுகள் சேருங்க. இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை. நல்லா பீட் செய்து ஓரமாக வைங்க. இடியாப்பத்தில் கோழிக்கறி சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்து விடுங்க. வேறு எந்த கறியாக இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற கறியை சேர்த்து மிக்ஸ் செய்யுங்க. செய்து வைத்த கறியை போட்டு அதன் மேலால் இடியாப்பத்தை போட்டு, கோழி துண்டுகளும் அதன் மேலால் போட்டு, வெங்காயத்தை மேலால் போட்டு, அந்த முட்டை கலவையை மேலால் ஊற்றி நல்லா அழுத்தி விடுங்க. பின் மூடி குறைந்த நெருப்பில் 10 நிமிடங்கள் வேக விடுங்கள். பின் ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றி திருப்பி போட்டு வேக விடுங்கள். ஒரு 10 நிமிடம். இறக்கி துண்டுகளாக வெட்டி சேவ் பண்ணலாம். ரொம்ப சுவையாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். தேங்க்யூ.